வணக்கம் மக்களே, நாங்கள் குஜராத்திகள், ஆனால் இப்போது பெருமைமிக்க தமிழர்கள். இது பட்டு நூல்காரர்களின் 1000 வருட பயணம். நாங்கள் சௌராஷ்டிரா குஜராத்தில் பிறந்தோம். சோம்நாத் கோவிலின் நிழலில் சூரிய கதிர்களைப் போல மெல்லிய பட்டு நெய்தோம். கஜினி சோமநாதரை தாக்கி அழித்த போது நாங்கள் எங்கள் வீட்டை என்றென்றும் விட்டு சென்றோம், எங்கள் மதத்தையும் கலையையும் காப்பாற்ற. தெற்கு நோக்கி நகர்ந்து நாங்கள் தேவகிரியில் தங்கினோம். யாதவ மன்னர்களின் நிழலில் எங்கள் கைகள் மீட்டும் மாயம் நெய்யத் தொடங்கின. விஜயநகர பேரரசு எங்களை அரவணைத்தது. ஹம்பியின் கம்பீரமான பின்னணியில் நாங்கள் அரச நெசவாளர்கள் என்ற பெருமையையும் அந்தஸ்தையும் பெற்றோம். ஹம்பியின் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை நாயக்க மன்னர்கள் எங்களை அழைத்தார்கள். ராணிக்கும் கடவுளுக்கும் எங்கள் பட்டு தேவைப்பட்டது. எங்கள் கலையை மெச்சிய மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை அருகிலேயே வாழவும் தொழில் செய்யவும் எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கினார். இங்கே நமக்கு ஒரு புதிய பெயர் கிடைத்தது, பட்டு நூல்காரர். இந்த பெயர் எங்களை தமிழ் மண்ணுடன் என்றென்றும் பிணைத்தது. மதுரையிலிருந்து நகர்ந்து நாங்கள் தஞ்சாவூர், சேலம், கும்பகோணம், சென்னை வரை பரவி எங்கள் பட்டு நெசவின் அடையாளத்தை எல்லா இடங்களிலும் விட்டுச் செல்கிறோம். நாம் தமிழர்களாக தோன்றலாம், ஆனால் நம் வீடுகளுக்குள் குஜராத்தி மற்றும் மராத்தியின் பழங்கால வாசனையை தாங்கி நிற்கும் சௌராஷ்டிராவையே பேசுகிறோம். குஜராத்திலிருந்து வந்த அந்த பயணம் இன்று தமிழ்நாட்டின் அடையாளமாகிவிட்டது. பட்டுடன் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் பாலமாக நாங்கள் இருக்கிறோம்.